குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான குட் ஈவினிங்ப்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஓகேங்களா, ஆனுவல் எக்ஸாம்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இல்லை மேபி இதே கூட வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, டோட்டலா வந்து உங்களுக்கு 60 மார்க்ஸ்ப்பா. ஓகேங்களா, 60 மார்க்குக்கு வந்து உங்களுக்கு கேட்குறாங்க. இந்த 60 மார்க்ல டைம் டியூரேஷன் உங்களுக்கு 2 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இந்த 2 ஹவர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 10 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அடுத்த லெவல்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா 30 வரைக்குமே கிட்டத்தட்ட 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, அதில் வந்து 15 எழுதுனா வந்து போதும். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் 11th, எக்ஸ்பிளைன் த ஆல்டர்னேஷன் அண்டு ரிஃப்ளெக்ஷன் பிட்வீன் மேக்னட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 12வது ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 13வது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 15வது வந்து சர்க்கிள் அப்படின்னு கிவ் எ ரீசன். எது வந்து அதாவது எப்படி சொல்லி எது பொருந்தாததையோ அதை வந்து தூக்கி எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 15வது வந்து என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, நேம் 4 டிஃப்ரெண்ட் சோர்சஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது வந்து 17th கம்ப்ளீட் த அதாவது ஃபில் இன் த பிளாங்க்ஸு. 18th ஃபில் இன் த பிளாங்க்ஸு. 19th 20th எல்லாமே 2 மார்க் கொஸ்டின்ஸு. 21 அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. 22 வாட் ஆர் த 2 டைப்ஸ் ஆஃப் ஈகோ சிஸ்டம்ஸ். ஓகேங்களா, அடுத்தது 24வது வாட்டர் ஆர் பொல்யூஷன்ஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. 25வதுனா கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அரேஞ்ச் த ஃபாலோவிங் இன் ஏ கரெக்ட். ஓகேங்களா, செக்யூன்ஸ் டு ஃப்ரம் த ஃபுட் செயின் உணவு சங்கிலி வந்து கேட்டிருக்காங்க. ரேபிட்டு, கேரட்டு, ஸ்னேக்கு, ஈகிள். ஓகேங்களா, அதாவது எப்படி அப்படின்னா ரேபிட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். இது மாற்றி கொடுத்துருக்காங்க, இதை அழகாக பண்ணி கரெக்ட் பண்ணி எழுதணும். அடுத்தது வாட் ஆர் த மெடிக்கல் பிளான்ட்ஸ். ஓகேங்களா, மருத்துவ தாவரங்கள் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. 27வது டிஃபரன்ஷியேட் ஹார்ட்வுட் சாஃப்ட்வுட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 27வது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு 2 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 30வது ஒரு கொஸ்டின். 29வது மேட்ச் த ஃபாலோவிங் கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, இது முடிச்சிட்டிங்கன்னா பாருங்கள் 2 மார்க்குக்கு 30 மார்க்கு 15 எழுதுனீங்கன்னா, 1 மார்க்குக்கு 10 மார்க்கு, அப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 40 மார்க்கு. ஓகேங்களா, இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அடுத்தது வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸில் ஆன்சர் எனி 4 ஆஃப் த ஃபாலோவிங் இன் டீட்டெயில் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது எப்படின்னா டோட்டலாகவே 6 கொடுத்துட்டாங்க. இந்த 6ல் எதனா 4 எழுதுனா போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இதுவரை இல்லாத ஒரு ஏற்றமாக வந்து ஈஸியாக வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ் அப்படின்னா, கண்டிப்பாக 100% வெறித்தனமான ஒரு மார்க்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். 31 பாருங்கள், ரைட் த நேம்ஸ் ஆஃப் த சப்ஸ்டேஷன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, ரெண்டுமே வந்து எழுதணும். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 32 வாட் இஸ் போர்ட்டபிள் வாட்டர் லிஸ்ட் டவுன் இட்ஸ் கேரக்டர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 33 மேட்ச் த ஃபாலோவிங். 34 ஹவு கேன் வி ரெடியூஸ் வாட்டர் பொல்யூஷன். 35 ட்ரா எ சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 36 வாட் இஸ் ஃபுட்டு, நேம் எனி 5 பிளான்ட்ஸ் அண்ட் த பிளான்ட் பார்ட் வி ஹீட் ஆஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இது 5 மார்க்கில் எதனா 4 எழுதுனா வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க சில குட்டீஸ். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 மார்க்ஸில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் 5 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ் என்னென்னா 2 மார்க்கு 1 மார்க் இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா அழகாக வந்து முடிச்சிடலாம். ஸோ 22 அன்னைக்கு நடைபெற போகிற சயின்ஸ் எக்ஸாமை நல்லபடியாக எழுதுங்கப்பா. நன்றி, வணக்கங்கள்.